நிறைய குழந்தைங்க ஏன் ஒரு இடத்துல அடங்கி உட்கார மாட்டேங்கிறாங்க? வாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ பத்தி பார்க்கலாம். உட்கார்ந்த இடத்துல உடம்ப ஆட்டுறது, கால ஆட்டுறதுன்னு உங்க குழந்தைங்க பண்றத நீங்க கவனிச்சிருப்பீங்க இல்லையா? ஏன் இப்படி சும்மாவே இருக்க மாட்ற? இது நாம அடிக்கடி கேக்குற ஒரு கேள்விதான். நம்ம இத கவன பிரச்சனைன்னு நினைக்கிறோம். ஆனா இது ஒரு ஆழமான உணர்ச்சி தேவையா இருந்தா என்ன பண்றது? உண்மையில இந்த அசைவுகள் அவங்களோட ஒரு முக்கியமான உணர்ச்சி தேவைய பூர்த்தி செய்யுது. இந்த தேவை நம்ம உடம்போட வெஸ்டிபியூலர் சிஸ்டம் கூட சம்பந்தப்பட்டது. இதுதான் நம்மளோட பேலன்ஸ பாத்துக்குது. சோ அவங்க அசையும் போது இந்த சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி அவங்க கவனம் சிதறாம இருக்க உதவுது. அதனாலதான் அவங்கள ரொம்ப நேரம் சும்மா உட்கார சொன்னா இந்த மாதிரி அசைவுகள் அதிகமாகுது. அப்போ பேரண்ட்ஸாவும் டீச்சர்ஸாவும் நாம இதுக்கு என்ன பண்ணலாம்? முதல்ல அவங்க உட்கார சேர மாத்தி பார்க்கலாம். ஒரு பால் சேர் இல்லனா தெரா பேண்ட் கட்டி விடலாம். அடிக்கடி சின்ன சின்ன மூவ்மெண்ட் பிரேக்ஸ் கொடுங்க. அவங்களுக்கு உடம்புக்கு வேலை தர்ற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் சேருங்க. பாருங்க, இந்த மாதிரி சில டூல்ஸ் அவங்க தங்களை கண்ட்ரோல் பண்ணிக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சில சமயம் ஒரு சின்ன ஃபிட்ஜெட் டாய் இல்லனா சூயிங்கம் கூட பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும். ஒருவேளை உங்க குழந்தை ரொம்ப ஓவர்லோட் ஆன மாதிரி தெரிஞ்சா அவங்க சூழல்ல இருக்கிற தூண்டுகளை குறைச்சு பாருங்க. சோ கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். இது தொந்தரவே இல்ல, இது அவங்களோட ஒரு சுய ஒழுங்குமுறை உத்தி.